நண்பா எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடக்கூடிய ராவணன் தானே? ஓகே, உங்களை பார்த்ததே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நண்பா. ஒரு முக்கியமான விஷயம், வெளிநாடு நான் வந்து குவைத்துல இருந்தேன். நான் வந்து வெளிநாடு போறதா இல்ல. பையனை வந்து MBA முடிச்சுட்டான். அதனால ஒரு சின்ன ஒரு மென்ஸ் வேர், அதாவது இப்ப அதுதான் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, நல்ல வியாபாரம் சொன்னாங்க. நீங்க தான் ஒரு பெரிய செலிபிரிட்டி, உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தான் ஏன் அடுத்த பிராண்ட் அம்பாசடர், நீ தான் என்ன ப்ரொமோஷன் போட்டு தரணும். கண்டிப்பா ஒன்ன வச்சு நான் ப்ரொமோஷன் போட்டா என்ன தொழில் அடிச்சு பிச்சுட்டு போவோம். என்ன கண்டிப்பா கண்டிப்பா நம்மள போட்டு பக்கா ஆகும் தொழில். சரி, அது கேட்க வேணாம், சூப்பரா இருக்கு. எல்லாம் நடக்கும். அப்ப உனக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு? ஒரு ப்ரொமோஷன் நீ தர வேண்டும். ஆனா நமக்கு 100K இருக்கு. 100K நம்ம ஒரு வீடியோ போட்டாலே 100K 200K வியூஸ் அள்ளிட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு நாள் 1 லட்சம் 2 லட்சம் பேர் பாப்போம். ஆமா, நான் நைட் போட்டா காலையில பிச்சுக்கும், அவ்வளவுதான். அப்போ ஆடிஸ் சக்க எனக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுல உழைப்பு கொடுத்துறீங்க. உங்கள மாதிரி ஒரு டாட்ல பண்ணும்போது எனக்கு தொழில் கண்டிப்பா நல்லா நடக்கும். என்ன நம்பிக்கை கண்டிப்பா. சரி, ஒரு 10 ரூபாயில முடிச்சிடாமா? 10 ரூபாயில முடியாதுண்ணா, ஒரு 15 ரூபா ஆகும். 15 ரூபா. எப்படி கேமரால எடுப்பீங்களோ, ஐபோன்ல எடுப்பீங்களோ, இல்ல மேக்கப்புக்கு நாளை கொண்டு வரணுமோ? எப்படி? அதெல்லாம் நாங்க பாத்துக்கலாம், எல்லாமே பாத்துக்கலாம். 15,000 ஒரு ஆடுக்கு நாங்க வாங்குறோம். என்ன ஆனாலும் எனக்கு எப்படி நான் பக்கா இருக்கு. நீங்க நம்பி தொழில் தொடங்கலாம், நம்ம நம்பி தொழில் தொடங்கலாம். நீங்க அதாவது நீங்க பயப்பட வேணாம். நான் ஒண்ணு சொல்லி நாங்க ப்ரமோஷன் பண்ணா அது யாருக்குமே நாங்க பண்ண மாட்டோம். நீங்க தெரிஞ்சு கேட்டா நான் பண்றது. மக்கா இன்னொன்னு சொல்லி வெளிநாட்டுல போய் ஆயிரத்தி உப்போல முடிச்சு பைசா ஒன்ன நம்பியாக்கம் ப்ரமோஷன் போடி தொழில் இது ஓடலன்னா நான் படி போய். ஐயோ, சரியா? சரி, நீங்க வந்து செல்லாசி முருகன் தானே? ஆமா, நான் உங்களையும் பார்த்தேன். இப்படி எனக்கு மோனிகண்டு ஒரு தொழில் இல்ல, நான் தொடங்கி இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறதுல சின்னாங்க. எப்படி? நானும் எனக்கு 10,000 கேள்வி இருக்கு. 10,000 இருக்கு. ஒரு வீடியோ போட்டு ஒரு 1 லட்சம் பேர் எல்லாம் பாப்பேன். 1 லட்சம் பேர் ஆமா. அவனை நம்பாத, அவனுக்கு நியூஸ் போவாது. பைசா கொடுத்த எல்லாம் போட்டு ஏற்றியது அப்படிதான். நான் உண்மையாட்டு உழைச்சு பாவங்களுக்கு நல்லது பண்ணி எல்லாம் பண்ணி தான் அந்த மாதிரி வீடியோ போடியேன். ஆனா எனக்கு வந்து 5000 ஃபாலோவர்ஸ் அதுக்குள்ளதான் அந்த இது வியூஸ் போகும். ஆனா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூடி வரும். உண்மையா நான் போடுவேன், நான் உண்மையா போடுவேன், டான்ஸ் ஆடி போடுவேன். நம்ம நீங்க உண்மையா போடுறது நீங்க. ஆமா, சரி, எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்க. நீ வாய்ப்பு கேட்கல, கேட்க இடத்துல நீ இருக்கீங்க, வாய்ப்பு கொடுக்க இடத்துல நான் இருக்கேன். மக்கள் இருந்தாலும் நான் மனசுக்கு பேடி என்ன நினைச்சுன்னா, நான் வெளிநாட்டுல நாய்த்தராக உண்டாக்குறேன். பயிரிக்க வேண்டிய நதியாக்க ஃபர்ஸ்ட் நான் வந்து நினைச்சுன்னா பெரிய பெரிய ஆளுநர் நான் போடி போட்டு எனக்கு தொழில முன்னுக்கு வரட்டும். வந்த உறவு கண்டிப்பா நான் வாய்ப்பு இங்கே இருந்தவனுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா? பாத்துதா அவன் எல்லாம் அவன் வீடியோ போட்டு வளர்த்த எப்படி எல்லாம் என்னால போட்டேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குன்னு இல்ல மக்க நான் சித்திர இடம் போயிச்சுல்லண்ணா. நீ வந்து நான் நடிச்ச ஆடி பாடி எனத்தா போட்டாலும் ஒன்ன வர 5000 10,000 பாப்பேன். ஒன்ன கொண்டுதான் நஷ்டப்படணுமா? நஷ்டப்படண்டா. அவன் எனக்கு ஒரு வயிற்றுச்சல் உங்களுக்கு தெரியல. ஒரு நாள் உங்களை கண்ணீர் வைப்பான் அவன். அப்போ உங்களுக்கு அது எந்த கஷ்டம் தெரியும். இந்த பாவப்பட்டவனுக்கு இது அப்ப நீங்க தெரியும். அப்ப நீ மரியாதைக்கு கடையில இருந்து விளையாடுறீங்க. போ, நான் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தொழில் இருந்து எனக்கு மான நல்லா கிளான்னு பார்த்தா என்ன கடையில நின்று சாமாரிடு போறேங்க. சரி நண்பா, எப்படி எல்லாம் பேச முடிச்சாச்சு. உன பணத்தை இந்த பேங்க்ல போட்டாச்சு. 15,000 ரூபாய் சின்ன 10,000 ரூபாய் ஒரே மேனேஜர் கையில கொடுத்துருக்கு. 5,000 ரூபாய் தான் உண்டு. நீ எடுத்து முடிச்சதும் கையில விட்டோம். சரியா? பக்கா விட்டுருக்கான். கடை இல்ல, கடல். சரியா? நம்ம இப்ப வந்திருக்கிறது தேங்காய் பட்டணத்துல இருக்க சுந்தரம் மென்ஸ் வேர். ஓகேவா? நீங்களும் வாங்க, நானும் வந்திருக்கேன். நீங்க இங்க வந்துட்டு சும்மா வெறுங்கையோட வராங்க. சரியா? நிறைய சாக்கு பையெல்லாம் கொண்டு வரங்க. ஏன்னா இங்க வந்து அள்ளிட்டு தான் போனோம். அவ்வளவு ஆஃபர் போட்டுருக்காங்க. பேக்கி பேண்ட் முதல் எல்லாம் துணியான வெரைட்டி. நீங்க வந்து அப்படியே மெரசு ஆகிடுயா. அதனால பக்கா சீக்கிரம் வாங்க. ஏன்னா உங்களுக்காக தான் இங்க வெயிட்டிங். மறக்காதீங்க. ஓகே, உண்மையாவே லெவல்ல இருக்குது. அது ஒரு நிமிஷத்துக்குள்ள பக்கா எடுத்துட்ட கடைகளோட எல்லா கடைகளும் நம்ம எனக்கு தோணுது. சரி, கண்டிப்பா நம்ம நீங்க அப்படிதான் நம்ம ஒண்ணே ஒண்ணு சொல்லி 15,000 ரூபாய் பேசுறேன், 10,000 ரூபாய் அக்கௌண்ட் தந்து 5,000 ரூபாய் கணக்கு எனக்கு கடையில நீ போட்ட ப்ரொமோஷனால எனக்கு கச்சவடம் எல்லாம் நல்லா நடந்துருச்சியா? ஏன்னா உனக்கு தெரியும் சொல்லி 5,000 ரூபாய் கூட தெரியும். ஆனா நீ வந்து போட்ட கச்சவடத்தால எனக்கு போட்டீங்க. உனக்கு பேர நம்ம பாத்தீங்க. நம்ம அவ்வளவுதான். சரி, நம்ம போகணும். சரி, சந்தோஷம். கச்சவடம் எல்லாம் எப்படி போச்சு? கச்சவடம் இனத்த கச்சவடம் எப்படி இனத்தாக்கு அந்த நானே கும்பி அரிச்சு வரிச்சு பிடிச்சு ஒருபடி சோறு வழி இல்ல சத்தாண்டு இருக்கேன். என்ன விட்டு அந்த ரிலீஸ் போட்டல ரிலீஸ் இப்ப நல்ல கச்சவடம் ஆயிருக்கணும். நல்லா கச்சவடம் ஆச்சு. ஏம்பல்ல ஏன்
ஏன் எனக்கு தலைமண்ட வெடிச்சு நான் சுத்தம் இருக்கேன் போல நல்ல வித்திருக்கணும் என்ன ஆ, 10,000 ஒரே அடி கொள்ளாத வாடி போ ஒரே இலக்க வேணும் தெரியுமா ஒரே இலக்க வேணும் தெரியுமா அரபு நாட்டுல போய் கடந்து 10 வரையும் கடந்து வேலை செஞ்சு 10-20 லட்சம் ரூபா நான் மோதிக்கு வீடு கட்டின 10 லட்சம் ரூபாய் பொண்ணு கட்டின எல்லாம் கட்டுறான்னு கொண்டு வந்தாச்சு பேகி பேண்ட்டும் கொண்டு வச்சு அந்த பேட்டி பையில வச்சு ஒரு விளம்பரம் போட்டேன் எனக்கு பேண்டும் மிக்கல எனக்கு சட்டையும் மிக்கல எனக்கு பனியனும் மிக்கல நான் என்ன கொண்டு பிளாட்பாரத்துல கொண்டு போயிட்டு இருக்கேன் போய் ஆனா அன்னைக்கு நீ வந்து கேட்ட மக்கா எனக்கு இடத்துல உள்ளப்ப உனக்கு எங்கன்னு நான் ஒரு வாய்ப்பு தந்திருந்தீங்களே எனக்கு லாபம் கிட்டாட்டாலும் குழப்பம் இல்லை நான் நஷ்டப்படாத ரோட்ல வராத நான் வாழ்க்கை எங்க குடும்பம் நல்லா இருக்க பத்தி கேட்டா என் அறிவு கண்ட திறந்த மக்கா உனக்கு தான் நன்றி கேட்டா நன்றி எப்படி இருக்கு நல்லா இருக்குதா நான் நல்லா இருக்கேன்க்கா எப்படி இருந்த என்ன இப்படி ஆக்கி நடுத்தருல இந்த பாவத்தை பேட்டு போல பாக்கணும் நினைச்சு கடவுளே நீ என்ன கூட இருக்கே இன்னைக்கு நான் இவனை கொண்டு வந்து இவனை சும்மா அனுப்பாது என்ன நான் இப்படி சொல்லுறியா நீங்க நான் போட்ட வீட்டு அன்னைக்கு 500 இது போட்டு வியூஸ் போயிருந்து இப்ப என்ன ஃபாலோவர்ஸ் தெரியல 500K ஃபாலோவர்ஸ் 500K 5 லட்சம் சரி மக்களுக்கு வியூஸ் எல்லாம் வியூஸ் லைக் ஷேர் எல்லாமே தெரியல 10,000 20,000 30,000 இப்ப நான் போட்ட எனக்கு 30,000 40,000 எனக்கு புரியுதா 5,000 10,000 பண்ண முடியாது அது உங்களுக்கு நான் பண்ணி இருந்தேன் இப்ப நான் ஒரு ஆட் பண்ணனால இவ்வளவு ஆனா அந்த அளவுக்கு நான் டாப்ல போயிட்டு இருக்கேன் நான் எங்க உழைப்பு எப்படி கேட்கறதுல டாப்ல பறக்குமா எங்க நான் உழைப்பு நீங்க தப்பு சொல்லுவீங்களா சரி உழைப்பு இல்ல இரவும் பகலும் அதே பேட்டு மண்ட தேவையில்ல நீ போட்ட வீடியோ ஒன்கே எடுத்து போயிட்டாவே எனக்கு தொழிலும் போய் எனக்கு கடையும் போய் நான் 10 லட்சம் ரூபாய் உண்டாக்குறேன் இந்த பிளாட்பாரத்துல 10 ரூபாய்க்கு அந்த செருப்பு விற்கிறது போல எனக்கு குடிய வைக்கிறது இருக்கு எனக்கு குடிய கெடுத்தது போல இனி எத்தனை எனக்கு குடிய எடுப்பேன் வணக்கத்துக்குரிய உறவுகளே இந்த பதிவு என்பது சிரிக்க அல்ல அனைவரும் சிந்திக்க இது உண்மையாகவே குமரி மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு குமரி தமிழில் நாங்கள் எடுத்த ஒரு சிறுகதை தொகுப்பு. அன்புக்குரியவர்களே, தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வணிகத்தின் நலனுக்காக உங்களுடைய தொழில் நலனுக்காக இடைவிடாது நீங்கள் உழைத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை அதிகப்படியான லாபம் பெற வேண்டும் என்பதற்காகவோ இல்லை உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காகவோ நீங்கள் சமூக ஊடகத்தில் பதிவுகளை கொடுக்கின்ற போது இல்லை ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கின்ற போது நீங்கள் எந்த சமூக ஊடகவியலாளர்கள் எந்த கிரியேட்டர்ஸ் கொடுக்கிறீர்களோ அவர்களுடைய பின்புலம் அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் அவர்களுடைய வியூஸ் அத்தனையும் உண்மையானதா உண்மையான பதிவுதான் அவர்கள் போடுகின்றார்களா அவருடைய நோக்கங்களை தயவு கூர்ந்து நீங்கள் நேர்மையாக விசாரித்து நீங்கள் பதிவை கொடுங்கள். இல்லையே உங்களுடைய தொழிலுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் வருவது மட்டுமல்ல அது உங்களுடைய மன உளைச்சலுக்கும் காரணமாக அமையும். இது யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்கல்ல.